பார்த்தல்ல என்னாச்சுன்னு. தாத்தா பாட்டி கூட உன்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. நமக்கு ஒரு பெரிய பிரச்சனைங்கிறதுனால தான் நம்ம இங்க வந்திருக்கோம். ஆனா அத கூட இந்த அன்பால பொறுத்துக்க முடியல. பொறாமப்பட்டு என் கூட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறா. உன் முன்னாள் பொண்டாட்டிக்கு இங்க என்ன வேலை? அவ எதுக்கு இங்க வந்தா? எனக்கு அவளை பிடிக்கல. ஆனா நீ அவகிட்ட பரிதாபப்படுற, இறக்கப்படுற. எனக்கு எதுவுமே பிடிக்கல. இந்த வீட்டுல யாருக்குமே நம்மள பிடிக்கல. நான் இனியா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உனக்கே தெரியும்ல. ஆனா அவ அன்புவ போய் அம்மான்னு கூப்பிடுறா. சரி கூட இருக்கா, கூப்பிடுறது தப்பு இல்ல. ஆனா என்ன அம்மான்னு கூப்பிடுறதுக்கு அவ யோசிக்கிறா. நான் வந்த உடனே அவ என்கிட்ட வந்து கட்டி பிடிச்சுப்பான்னு நினைச்சேன். ஆனா அவ நம்ம ஏண்டா வந்தோங்கிற மாதிரி நம்மள பாக்குறா. அந்த அன்போட முதுகுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறா. எனக்கு அப்படியே செத்துடலாம் போல இருக்கு ஓவியா. மம்மி மம்மி அப்படிலாம் பேசாதீங்க மம்மி. நீ எனக்கு எப்படியோ அதே மாதிரிதான் அவளும் எனக்கு. அவ கூட சேர்ந்து இருக்கணுங்கிறதுக்காக தான் மம்மி இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்கேன். ஆனா அவ எப்படி நடந்துக்கிறா நீயே பார்த்தல்ல. சரி நீ அவகிட்ட பேசுனியா? பேசுன. அவ ஏன் வந்தீங்கன்னு கேட்டா. ஐயோ என்னடா சொல்ற? உன்னையும் அப்படி கேட்டா? ஆமா மம்மி, எப்ப போவீங்கன்னு வர கேட்டா. அவளுக்கு நம்ம இங்க இருக்கிறது சுத்தமா பிடிக்கல போல மம்மி. ஐயோ கடவுளே, ஒட்டி பிறந்த ரெட்ட குழந்தைங்களுக்குள்ளேயே அவ வெறுப்பை ஏற்படுத்தி வச்சுட்டா. எனக்கு என்னதான் கோவம் இருந்தாலும் நான் என்னைக்காவது இனியா வேண்டான்னு ஏதாவது உங்ககிட்ட சொல்லிருக்கேனா? என்னைக்குமே பெத்த அம்மாவுக்கு தான் பிள்ளைங்க மேல பாசமும் அக்கறையும் நிறைய இருக்கும். ஆயிருந்தா இருந்தாலும் அவ வேறதானே. அவளுக்கும் 2 பிள்ளைங்க இருக்கே. அவ பிள்ளைங்க கிட்ட அவ இந்த மாதிரி பண்ணுவாளா? ஓவியா நீ வேணா பேசாம அப்பா கூடயே இரு. அம்மா கிளம்பி போயிடுற. என்னால தானே உன்னை எல்லாரும் வெறுக்கிறாங்க. நீங்க சந்தோஷமா இரு. மம்மிக்கு அது போதும். நான் போறேன். எங்க மம்மி போவீங்க? வேற என்ன பண்ணுவேன்? நம்ம வீட்டுக்கு தான் போகணும். மம்மி அங்க போனா ராஜசேகர் அங்கிள் மறுபடியும் உங்களை அடிப்பாங்க. கஷ்டமோ நஷ்டமோ என்னோடய போட்டும். இனிமே நீ எதையும் பார்த்து பார்த்து சங்கடப்பட வேண்டாம். மம்மி நம்ம இங்கேயே இருக்கலாம் மம்மி. டாடி இருக்காரு, அவர் நம்மள பார்த்துப்பாரு. எனக்கு புரியுது ஓவியா. எவ்வளவு பேர் இருந்தாலும் உங்க அப்பா என்ன பார்த்து எப்படி பேசினாருன்னு. ராஜசேகர் என்ன அடிக்கிறான்னு தெரிஞ்சதும் ராஜசேகர் அங்கிள் மேல எப்படி கோவப்பட்டாருன்னு பார்த்தல்ல. உங்க அப்பாவுக்கு எப்பவுமே நம்ம 2 பேர் மேலயும் அன்பும் அக்கறையும் அதிகமா இருக்கு. ஆமா மம்மி, அதான் நான் சொல்றேன், நம்ம இங்கேயே இருக்கலாம். நான் உங்க அப்பாவை நிறைய கஷ்டப்படுத்திருக்கேன், ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கேன். நான் அவர்கிட்ட இதை கேட்கவே முடியாது. ஆனா நீ வேணா உங்க டாடி கிட்ட கேட்கலாம். நீ வேணா உங்க டாடி கிட்ட மம்மியும் இங்கே இருக்கட்டுமான்னு கேக்குறியா? நான் பேசுறேன் மம்மி, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. சரி மம்மி, நான் இங்க இருக்கணும், நீங்களும் அங்கதான் இருப்பீங்க. நம்ம 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. மம்மி நான் வேணா போய் டாடி கிட்ட பேசிட்டு வரேன். இரு, உள்ள அப்பா அன்பு கிட்ட பேசிட்டு இருக்காரு. அன்பு உன்னை ஏதாவது திட்டிட்டு போறா. நான் பாத்துக்கிறேன் மம்மி.
டாடி என்னடா? கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் டாடி. பாரதி, வெளியே போ. இல்லம்மா, எழுதணும். போன்னு சொல்றேன்ல. வா உட்காரு. டாடி, அன்பாண்டிக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையா? இல்ல, நான் பார்த்தேன். அன்பாண்டி உங்ககிட்ட ரொம்ப கோபமா பேசிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாம் சில சமயத்துல கோவமா பேசுவாங்க, சண்டை போட்டுப்பாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவாங்க. மம்மியும் உங்ககிட்ட இப்படிதான் சண்டை போட்டாங்க, கோவப்பட்டாங்க. அப்புறம் நீங்களும் மம்மியும் ஏன் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகல? அது வந்து நீ சின்ன பொண்ணு, உனக்கு சில விஷயங்கள் சொன்னா புரியாது. சமாதானம் ஆகிற மாதிரியான சண்டைகள் வேற, சமாதானம் ஆக முடியாத சண்டைகள் வேற. ஒருத்தரை ஒருத்தர் ரொம்ப காயப்படுத்திக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த காயம் ஆறவே ஆறாது. சரி, நீ ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னி சொல்லு. மம்மி ரொம்ப நல்லவங்க டாடி. எல்லா அம்மாவும் நல்ல அம்மா தான்டா. அம்மாவில் நல்ல அம்மா கெட்ட அம்மாலாம் எதுவும் கிடையாது. டாடி, மம்மிக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. என்னம்மா நீ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? நீ ஒன்றும் கவலைப்படாத. உங்க 2 பேருக்கும் நான் எதுவும் நடக்க விட மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். ராஜசேகர் அங்கிள், மம்மி ரொம்ப அடிக்கிறாங்க, மம்மி கிட்ட சண்டை போடுறாங்க. எனக்கு அங்க இருக்கிறதுக்கே பிடிக்கல டாடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்ணலாம்? நீ கொஞ்ச நாள் அப்பா கூட இருக்கியா? இங்க இருக்கிற யாருக்கும் எனக்கு சுத்தமா பிடிக்கல டாடி. சேச்சே, யாரு சொன்னா? தாத்தா பாட்டிக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், இனியாவுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், அன்புக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், அப்பாவுக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு உனக்கே தெரியும். கரெக்ட் தானே? இல்ல டாடி, அவங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கல. உன்னை பிடிக்காம போறதுக்கு என்னடா காரணம் இருக்கு? மம்மிய யாருக்குமே பிடிக்காததுனால என்னையும் யாருக்குமே பிடிக்கல. ஓவியா, நீ 2 விஷயத்த குழப்பிக்காத. நீ இந்த வீட்டோட பொண்ணு, உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும். உங்க அம்மா தாத்தா பாட்டி அன்புவ கஷ்டப்படுத்திருக்கா, நோகடிச்சிருக்கா. அதுதான் தாத்தா பாட்டி அன்புக்கு உங்க அம்மாவை பிடிக்காம போறதுக்கு காரணம். மம்மி நல்லவங்க டாடி. ஓவியா, இது நல்லவங்க கெட்டவங்கன்னு இல்லை. உங்க அம்மாவும் நானும் சேர்ந்து வாழவே முடியாதுன்னு கோர்ட்லேயே பேசி பிரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் உங்க அம்மாவுக்கும் எனக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. நீங்க எனக்கு டாடி, அவங்க எனக்கு மம்மி. அப்புறம் எப்படி டாடி உங்க 2 பேருக்கும் நடுவுல ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு சொல்ல முடியும்? நீ சொல்றது கரெக்டு தான். அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நான் உங்க அம்மாவோட பேசிட்டு இருக்கேன். அப்ப சேர்ந்து இருக்கலாம்ல. உங்க அம்மா வேற ஒரு வாழ்க்கையை சூஸ் பண்ணிட்டா, நானும் வேற ஒரு வாழ்க்கையை சூஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து இருக்க முடியாதுடா. மம்மிக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல? கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ணுவேன். நான் இந்த வீட்ல இருந்தா உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஏய், என்னம்மா இப்படியெல்லாம் கேட்குற? அப்பாவோட லைஃப் டைம் ட்ரீம் என் 2 பொண்ணுங்களோட நான் ஒன்றா இருக்கணுங்கிறது தான். அதுக்காக தான் அப்பா போராடிக்கிட்டு இருக்கேன். அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. டாடி, உங்களுக்கு நான் ரொம்ப முக்கியம். எனக்கு மம்மியும் ரொம்ப முக்கியம். நான் இங்க இருக்கணும்னா
மம்மியும் இங்கதான் இருக்கணும். ஓவியா, நாங்க 2 பேரும் இங்கே வந்து இருக்கலாமா டாடி? எங்க 2 பேரையும் போன்னு சொல்லிட மாட்டீங்கல்ல? ஏங்க ஏங்க என்னங்க ஃபோன் பண்ணி உடனே வர சொன்னீங்க? கொஞ்சம் பேசணும், அதுக்கு தான். உட்காருங்க, காஃபி கொண்டு வரேன். இல்ல 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 அதெல்லாம் எதுவும் வேணாங்க. நீங்க என்னன்னு சொல்லுங்க. 2 நிமிஷம் வந்துடுறேன். ஏங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம நிக்கிறீங்க? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இந்தாங்க காஃபி. இல்லைங்க வேணாங்க, நான் குடிச்சிட்டேன். ஏன்? அந்த அன்பு நான் காஃபி கொடுத்தா வாங்க வேணாம்னு சொன்னாங்களா? ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. உட்காருங்க. இல்லைங்க பரவாயில்ல, இருக்கட்டும், நீங்க உட்காருங்க, நான் நிக்கிறேன். உட்காரு. ஹலோ ஹலோ, அங்க இல்ல, இங்க. இந்தா முதல்ல இந்த காஃபியை வாங்கிக்கோ. வேணாங்க, நான் இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். நான் சொன்னா கேட்கணும். இந்த சும்மா வேணாக்கு நல்லா சொல்லக்கூடாது. உனக்காக காஃபி எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன்ல, என்ன பார்த்தா உனக்கு பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா? இந்தா குடி. இப்போ இத நீ குடிக்கிறியா இல்ல அப்படியே மூஞ்சில ஊத்திரவா? புடி. இங்க பாரு, இந்த பிரச்சனை எனக்கும் அன்புக்கும் நடுவுல தான், உனக்கும் எனக்கும் கிடையாது. உன்னை நான் கட்டிக்க போறவ, உனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா இருக்கணும்னு நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன். ஆனா நீ இந்த மாதிரி வெறுப்பேத்திட்டு இருந்தன்னு வையேன், பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நான் ஏதோ பழைய குழலியா இருந்திருந்தா நீ சொன்னதை கேட்டு கண்ணை கசக்கிட்டு போயிருந்திருப்பேன். ஆனா இப்ப நான் பழைய குழலி கிடையாது, புரியுதா? கொன்னே போட்டுருவேன். நான் ஒண்ணு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன நீங்க வாங்க போங்கன்னு மரியாதை எல்லாம் கொடுத்துக்கிட்டு என்ன என்ன கழட்டி விடலான்னு பாக்குறியா? ஒழுங்கா நீ வா போ அப்படின்னே பேசு. நான் ஒண்ணு சொன்னா நீ தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன என்ன சொல்ல போற? இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுக்கு பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கணும். அண்ணன் அன்பக்கா என் மேல இருக்கிற கோவத்துல நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட. அப்படி ஒத்துக்கிட்டா இந்த வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? நான் கடத்துறதுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சா தண்டனை கொடுத்துரு. ஆமா, உனக்கு தண்டனை கொடுக்கணும்னு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ண. இல்ல, இந்த தண்டனை எனக்கு கிடையாது, உனக்கு நீயே கொடுத்துக்கிற. டேய், உன் வீட்ல எல்லாருமே நல்ல வக்கனியா தான் பேசுறீங்க. இங்க பாரு, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? உனக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? இங்க பாரு, உனக்கு இப்போ வேற எந்த வழியும் கிடையாது, என்ன கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். உங்க வீட்ல ஒருத்தி இருக்கால, அவ என்ன ரொம்ப சப்பன்னு நினைச்சிட்டு இருக்கா. என் கூடவே இருந்து நல்லது பண்ற மாதிரி பண்ணி என் வாழ்க்கையை தட்டி பறிச்சது அவதான். உனக்கு தோணி இருக்குல்ல, என்ன தூக்கிட்டு போனா அன்போ சிவமோ கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு. அன்பு அதுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்திருக்கான். இதுக்கு நான் அவளை சும்மாவே விட போறதில்ல. அவ எனக்கு பண்ண நம்பிக்கை துரோகத்துக்கு அவ அந்த தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். இங்க பாரு, திரும்பவும் சொல்றேன், ஒழுங்கு மரியாதையா என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. இந்த நடுவுல எஸ்கேப் ஆகலாம் நினைச்சேன்னு வையேன், மொத்த ஆட்டத்தையும் களைச்சு விட்டுருவேன்.
உள்ள ஏத்து. நேரா லாஸ்ட்ல நல்லா உள்ள ஏத்தி போடுப்பா. அதை எடு. ஹலோ, யாரு? நான் குழலி பேசுறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் இப்ப உன்னை உடனே பார்க்கணும். கொஞ்சம் வரியா? ஏங்க, என்னாச்சு? எதுக்கு பதற? எங்க வரணும்? போரூர் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வா. அங்க எதுக்கு? நேர்ல வா சொல்றேன். ஹலோ, நான் வந்துட்டேங்க. நீங்க எங்க இருக்கீங்க? உனக்கு எதிரில ஒரு ஆட்டோ தெரியுதா? ஆமா. அங்க வா. அக்கா, நீங்களா? நான் தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்ன விஷயக்கா, சொல்லுங்க. சரவணா, இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ அதை வெளியே சொல்லாம தயங்கிக்கிட்டு இருக்க. இவ்வளவு நாளா அத்தை மாமா வாக்கு கொடுத்ததுனால நீ அமைதியா இருக்கன்னு பார்த்தேன். ஆனா அது விஷயம் இல்லைன்னு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சது. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைக்கா. அத்தை மாமா வாக்கு கொடுத்துட்டாங்கல்ல, அவங்க கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றணும்ல. போய் நான் எதுக்குக்கா போய் சொல்லணும்? பொய் சொல்லாத சரவணா. உனக்கு பொய் சொல்ல வரல, உண்மையே சொல்லு. இல்லக்கா, வேற ஒன்றும் இல்லை. நீ யாருக்கு பயந்துகிட்டு குழலிய கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்ட? அப்படிலாம் எதுவும் இல்லைக்கா. இங்க பாரு, குழலி உன்னை மிரட்டினதை நான் பார்த்தேன். நீங்க என்ன பேசிக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அவ உன்னை மிரட்டுற மாதிரி பேசினா. நீ அவளுக்கு பயந்து பயந்து பேசினதையும் பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயத்துல நீ அவகிட்ட லாக் ஆயிருக்க. அது என்ன விஷயம் சரவணா? இல்லக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லக்கா. எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட பயப்படாம சொல்லு. உங்க அண்ணன் ஊருக்கே பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஆளு. நீ இத சொல்றதுக்கு ஏன் இவ்ளோ யோசிக்கிற? என்கிட்ட சொல்ல தயக்கமா இருந்தா உங்க அண்ணன் கிட்ட சொல்லலாம்ல. ஐயோ, அதெல்லாம் எதுவும் வேணாக்கா. என்ன பிரச்சனைன்னு சொல்லு சரவணா. பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. ஆனால் அண்ணங்கிட்ட இதை பற்றியெல்லாம் பேச வேணாம். சரவணா, நிஜமாவே நான் உனக்கு உதவி பண்றதுக்காக கேக்குறேன். அத்தை மாமா வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதையே நான் தப்புன்னு சொல்லுவேன். ஆனா அதையும் தாண்டி நீ அந்த குழலிக்காக பயந்துகிட்டு ஒத்துக்கிட்டேன்னு சொன்னா அது சரியா வராது சரவணா. என்ன விஷயம் சொல்லு. அக்கா, கல்யாணத்து அன்னைக்கு குழலியை கடத்தினது நான் தான் சொன்னா நீங்கள் அண்ணன் சொல்லி தான் நான் குழலியை கடத்தினேன்னு சந்தேகப்படுவீங்க. இப்போ தான் உங்கள் 2 பேர்த்துக்கு நடுவில் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. திரும்பவும் என்னால் எந்த பிரச்சனையும் வர வேணாம். மனசுல எதையோ நினைக்கிறல்ல, அது என்னன்னு சொல்லு. குழலி சிவண்ணா மேலே உள்ள கோவத்தில் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் குழலியோட வாழ்க்கையை நாம தான் வீணாக்கிட்டோன்ற எண்ணம் இருக்குது. இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா இந்த மொத்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துடும். எங்க பிரச்சனையை தீர்க்கறதுக்காக உன் வாழ்க்கைய நீ ஏன் தியாகம் பண்ணணும்? இல்லைக்கா, மாமா அத்தை அண்ணனை தாண்டி எனக்கு வேற எந்த வாழ்க்கையும் இல்லை. நீ மலர காதலிச்சது, அவளுக்காக சூசைட் பண்ண போனது, அது எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அக்கா, பழசையெல்லாம் விடுங்கக்கா. நான் குழலியை கல்யாணம் பண்ணி மதுரைக்கே கூட்டிகிட்டு போயிடுறேன்க்கா. இந்த கல்யாணம் மூலியமா உங்களுக்கு நல்ல விஷயம் தாக்கா நடக்கும். இங்க பாரு, நான் சொல்ல வந்தது வேற, நீ பேசிக்கிட்டு இருக்கிறது வேற.
குழலி எதுக்காக உன்னை மிரட்டுறா? அது என்னன்னு சொல்லு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. சரி விடு, நானே இதை கண்டுபிடிக்கிறேன். உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்க விட மாட்டேன். நீ என்ன அக்காவா நினைக்கிறல்ல? ஒரு அக்காவா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு.